தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் போலீசார் முகத்தை மூடியபடி 2 ஆண் ஒரு பெண் என மொத்தம் 3 பேரை அழைத்து வந்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் பொது வெளியில் அடையாளம் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக போலீசார் அவர்களுக்கு முகமூடி போட்டிருக்கிறார்கள். உண்மையில் அந்த முகமூடிக்கு பின்னால் இருப்பது வக்கிரம் நிறைந்த கோரம். ஆம், தாலி கட்டி குடும்பம் நடத்தி பல வருடங்களாக வாழ்ந்து வந்த கணவரையே அந்த பெண் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். கொல்லப்பட்டவர் சம்பத். 45 வயதான இவர் தெலங்கானா மாநிலத்தில் உள்ள சுபாஷ் நகரைச் சேர்ந்தவர். நூலகத்தில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்திருக்கிறார். இவரது மனைவி ரமாதேவி. இந்த தம்பதிக்கு 20 வயதில் ஒரு மகளும் 18 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். ஜூலை 29ஆம் தேதி வேலைக்கு சென்ற சம்பத் திடீரென்று காணாமல் போய்விட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த ரமாதேவி கணவனை அங்கும் இங்கும் தேடி அலைந்திருக்கிறார். 3 நாட்கள் கடந்தன. அதன் பிறகு சம்பத் ரயில்வே டிராக் அருகே சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். சம்பத்தின் மகன் காவல் நிலையத்தில் புகாரளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சம்பத் மது குடிக்கும் பழக்கம் உள்ளவர். இதனால் மது போதையில் அவர் இறந்து போயிருக்கலாம் என்று ரமாதேவி போலீசாரிடம் கூறியிருக்கிறார். அதோடு கணவனின் சடலத்தை உடனே அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக போஸ்ட்மார்டம் கூட செய்ய வேண்டாம் என்று போலீசாரிடம் அவசரம் காட்டியிருக்கிறார். அவரது இந்த அவசரம் காவல்துறையினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதோடு கணவன் காணாமல் போனவுடன் ரமாதேவி போலீசில் புகாரளிக்காததும் அவர் மீதான சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியிருந்தது. ரமாதேவியின் செல்போன் அழைப்புகளை போலீசார் ஆராயத் தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் இந்த கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே அவர்தான் என்பது தெரிய வந்தது. மது போதைக்கு அடிமையான சம்பத் தினமும் மனைவியை அடித்து துன்புறுத்தி வந்திருக்கிறார். கணவன் மீது ரமாதேவி வெறுப்பில் இருந்த நிலையில் அவருக்கு ராஜையா என்பவரோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் நெருங்கி பழகி வந்திருக்கிறார்கள். மீதி காலத்தை ஆண் நண்பரோடு கழிக்க நினைத்திருக்கிறார் ரமாதேவி. அதற்கு தடையாக இருக்கும் கணவனை தீர்த்து கட்ட முடிவெடுத்திருக்கிறார். போலீசில் சிக்கிக் கொள்ளாமல் கொலை செய்ய நினைத்த அவர் யூடியூபில் ஒரு வீடியோவை பார்த்திருக்கிறார். காது வழியே விஷத்தை ஊற்றி ஒருவரை கொல்ல முடியும் என்பதை தெரிந்து கொண்ட ரமாதேவி அதே முறையில் கணவனின் கதையை முடிக்க முடிவெடுத்திருக்கிறார். இதற்காக ஆண் நண்பர் ராஜையாவையும் ஸ்ரீனிவாஸ் என்பவரையும் ஏற்பாடு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று ராஜையாவும் ஸ்ரீனிவாசும் சம்பத்தை மது குடிப்பதற்காக வெளியே அழைத்துச் சென்றுள்ளார்கள். மூவரும் மது அருந்தியதும் சம்பத் போதையில் மட்டையாகிவிட்டார். மறைத்து வைத்திருந்த விஷத்தை சம்பத்தின் காதில் ஊற்றி இருவரும் கொலை செய்திருப்பது தீவிர விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரமாதேவியையும் அவரது ஆண் நண்பர் ராஜையா மற்றும் ஸ்ரீனிவாசையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கணவனை கொன்றுவிட்டு ஆண் நண்பரோடு வாழ வேண்டும் என்ற ரமாதேவியின் ஆசை கடைசியில் நிராசையாகி சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.